பிரைஸ் அலாட். தேறிய வேத பாரகன் ஓவிய இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 52வது வசனம். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறிய வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமான் ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதே உவமை. வீட்டு உரிமையாளர் என்பவன் உணவு, உடை மற்றும் குடும்பத்திற்கு சேமித்து வைக்கப்பட்டுள்ள மதிப்புமிக்க பொருட்கள் போன்ற அனைத்தின் மீதும் நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஒருவரை குறிப்பிடுகிறது. பண்டகாரை அது பொக்கிஷாரை என்பது வெளியேறப்பட்ட பொருட்கள் வைத்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் போது வெளியே கொண்டு வரும் இடமாக இருக்கிறது. வேத பாரகன் என்பவன் பழைய ஏற்பாட்டில் மிகவும் பயிற்சி பெற்றவன். அப்படிப்பட்ட வேத பாரகன் ராஜ்யத்தை பற்றி போதிக்கப்படுகிறான், புரிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட வேத பாரகன் இயேசுவின் சீஷராக மாறும் பொழுது பழைய உடன்படிக்கை மற்றும் இயேசுவில் காணப்படும் புதிய வெளிப்படுத்தல் ஆகிய இரண்டையும் சரியாக புரிந்து கொள்கிறான். ஆகவே வீட்டு உரிமையாளர் இயேசுவின் பொறுப்புள்ள சீஷராக மாறிய உபதேசிக்கப்பட்ட தேறிய வேத பாரனை குறிப்பிடுகிறது. களஞ்சியம் அல்லது பொக்கிஷ அறை என்பது அந்த வேதப்பாரன் இருதயத்தையும் தேவனுடைய வார்த்தையின் புரிதலையும் குறிப்பிடுகிறது. பழைய பொக்கிஷன் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை குறிப்பிடுகிறது. புதிய பொக்கிஷம் இயேசுவில் பழைய ஏற்பாடு சத்தியம் நிறைவேற்றுதலை குறிப்பிடுகிறது. இவ்வாறு மெசியாவுக்குரிய வாக்குத்தத்தங்கள், ராஜ்யத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள், நியாயப்பிரமாணங்கள் ஆகிய அனைத்தும் இயேசுவின் ஆளுமையிலும் போதனையிலும் ராஜ்யத்திலும் நிறைவேறின. ராஜ்யத்தின் சீஷராகிவிட்ட தேறிய வேத பாரகன் தற்போது புதிய மற்றும் பழைய காரியங்களை பற்றி ஆழமான புரிந்து கொள்கைகளை தள்ளிருந்து வெளியே கொண்டு வருகிறார். மேலும் அவரது மாற்றப்பட்ட கண்ணோட்டம் அவரை கேட்கிற அனைவரின் வாழ்க்கையும் பதிக்கிறது. அதே போல இயேசுவின் போதனைகள் அனைத்தையும் புரிந்து கொண்ட இயேசுவின் சீஷர்கள் தங்கள் களஞ்சிய அறையிலிருந்து தற்போது தங்களுடையதாக இருக்கும் பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கு வெளியே கொண்டு வர வேண்டும். முதிர்ச்சியுள்ள சீஷன் என்பவன் ஆகவே வேதத்தை அஸ்திபாரத்தை புரிந்து கொண்டு இயேசுவே அதை எவ்வாறு நிறைவேற்ற என்பதை பார்த்து பின்னர் ஞானத்துடனும் ஆழத்துடனும் மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆமென்.